இவங்க தான் நம்ம மூவியோட மெயின் கேரக்டர்ஸ் அலெக்ஸ் அண்ட் ஹென்றி. அலெக்ஸ் வந்து யூஎஸ் பிரசிடென்ட்டோட பையன் அண்ட் ஹென்றி வந்து யூகேவோட பிரின்ஸு. இவங்க வந்து ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு மீட்டே இப்படி போய் முடியும்னு அவங்களுக்கே தெரில. ஒரு பெரிய கேக் வந்து அவங்க மேலே இப்படி தள்ளி விட்டு விழுக வச்சுருவாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிளாக் மார்க் ஆயிரும். ஸோ அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தாங்கிறது காட்டிக்கிறதுக்காக 2 பேரும் இப்படி ஒன்றா இருக்க மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. அண்ட் அலெக்ஸ் வந்து தப்பாக நினச்சிருப்பாங்க ஹென்றி வந்து ரொம்ப ரூட் அண்ட் அரகண்ட்டுன்னு. பட் அப்படி இல்லை. ஹென்றி வந்து ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிவிட்டு அலெக்ஸ் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுவார். அந்த பார்ட்டியில் 2 பேரும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அலெக்ஸ் வந்து இந்த பார்ட்டிஸ்லாம் ரொம்ப ஈஸி. பட் ஹென்றி வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு. அப்போ அது வந்து நியூ இயர் பார்ட்டிங்கிறனால டக்குன்னு ஒரு பொண்ணு வந்து அலெக்ஸ் கிஸ் பண்ணிடும். பட் அது ஹென்றி ஃபஸ்ட் டைம் பார்த்து ரொம்ப ஹர்ட் ஆயிடுவார். நீ ஏன் இங்கே வந்து நின்றுருக்கேன்னு கேட்கும்போது, நான் டேட் பண்ண யாரும் என்னால் விரும்ப முடியலன்னு சொல்லி டக்குன்னு கிஸ் பண்ணிடுவார். அலெக்ஸ்க்கு செம்ம ஷாக்கு. அலெக்ஸ் வந்து ஹென்றி நினைக்காத நாளே இல்லை. டெய்லியும் அவரை பற்றி நினச்சிட்டே இருப்பாங்க. அப்போ இன்றைக்கி நைட்டு நீ என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றிட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க. அண்ட் அலெக்ஸ் வந்து ஹென்றி கூட ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. என்னென்னு தெரில, இவங்க 2 பேர்த்துக்குள்ளே இருக்க கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. டே பை டே 2 பேரும் ரொம்ப மிஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக இருப்பாங்க. பார்க்குற இடத்துலலாம் பேசி அவங்க லவ் இன்னும் டெவலப் பண்ணிக்கிறாங்க. அலெக்ஸோட பிஏ வந்து தொடர்ந்து அலெக்ஸ் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் எடுக்கலை. வீட்டுக்கு வந்து பார்த்தா செம்ம ஷாக்கு. யார் இவங்க, நான் பொண்ணுன்னு நினச்சேன், யார் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அப்புறம் அலெக்ஸ் வந்து ஹென்றியை பாருக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அலெக்ஸ் ரொம்ப ரசிப்பாங்க. சொல்லாமல் கொள்ளாமல் ஹென்றி வந்து இப்படி அலெக்ஸ் கூட பிரேக்கப் பண்ணிடுவாங்க. நீ இப்படி என் கூட பிரேக்கப் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னால் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் லவ் பண்ண முடியல அப்படிங்கிறத சொல்லி புரிய வச்சு மறுபடியும் 2 பேரும் கன்வின்ஸ் ஆகி நான் போயிட்டு வரேன், அது வரைக்கும் என்னோடய செயின் உங்ககிட்டே இருக்கட்டும்னு ஹக் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அப்புறம் இவங்க லவ் பண்ணுறது அவங்க கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிடும், யூகே கவர்மெண்ட்டுக்கு. இப்போ 2 பேரும் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. யாருக்கும் தெரியாமல் தான் 2 பேரும் இப்படி மீட் பண்ணி ஹக் பண்ணிப்பாங்க. அண்ட் 2 பேரும் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அவங்க தாத்தாட்ட சொல்லிடுவாங்க, என்னானாலும் பரவாயில்ல, நான் பிரின்ஸ் ஆகலனாலும் பரவாயில்ல, நான் அலெக்ஸை ரொம்ப லவ் பண்ணுறேன், எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது வெளியே பார்த்தா ஒரு பெரிய சப்போர்ட்டே இருக்கும். ஐ ஹோப் எல்லாத்துக்கும் இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த மூவியை எல்லோரும் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்கவே சூப்பராக இருக்கும். அண்ட் இதோட சீசன் 2 ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் அது ரிலீஸ் ஆயிரும். தேங்க்யூ மை டியர்ஸ்.